நேத்து குட் பேட் அக்லி டீசர் வந்திருந்து பாத்தீங்களா? எப்படி எந்த அளவுக்கு இருக்கு? லைக் நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு போல, பட் நல்லா இருந்துச்சு. லைக் மார்க் ஆண்டனி அப்படியே தழுவி எடுத்து பழைய அஜித் படங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல ஜிவிஎம் அவரோட மியூசிக் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மியூசிக் நல்லா தட்டி போட்டிருக்காரு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா கிரீடம் அந்த படத்துக்கு மியூசிக் போடாது, அதோட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப இந்த படத்துக்கு கொடுக்குறாரு. சோ பயங்கர ஹைப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த ட்ரைலர்ல மூவில? கண்டிப்பா. எனக்கு மெயினா பிடிச்சது எடிட்டிங், அவங்க எடிட்டிங், கலர்ஸ், காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பாப்போம், ஒரு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அஜித் அவர்கள் வந்து டிஃபரெண்ட் லுக் அப்படியே பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல நடிச்ச வில்லன் அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டா இருக்கும். ரொம்ப நாள் தவ இருந்து வெயிட் பண்ண ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டா இருக்கும். விடாமுயற்சினா எல்லாரும் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சோ இந்த படம் வந்து பயங்கர பூஸ்ட் கொடுக்கும். அப்செட் இல்ல, அது நல்ல லைக் இந்த ஆடியன்ஸ்க்கு செட் ஆகல. பட் என்ன சொல்றாங்கன்னா அது அஜித் படமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல. சோ அதுக்காக நான் கேக்குறேன். அவர் ஜெனரலா அவருக்குன்ட்டு எதுவும் பார்க்கல, சினிமான்னு பார்த்துருக்காரு, எடுத்திருக்காரு. பட் அதோட இது நல்லா இருக்கும், ஒரு எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இப்போ இந்த படத்துக்கு நிறைய அதே டேட்ல வந்து ஒரு 2-3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ மோதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல என்னென்ன படம் வருது. இட்லி கடை வருது, அதாண்டி 2 படங்கள் வந்து ஆன் தி ப்ராசஸ்ல இருக்கு. ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. ஓ இல்ல கண்டிப்பா இது டாப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க் ஆண்டனி ஒரு செம ஹைப் கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அதே இதுல வந்து தலையை பார்ப்பாங்க. ஆக்சுவலி சீரியஸா எடிட்டிங், கட்டு, விஷுவல்ஸ் எல்லாமே செமையா நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க போய் படம் வந்து பாப்பீங்களா? கண்டிப்பா பாப்பீங்களா? Thank you. நேத்து குட் பேட் அக்லியோட டீசர் வந்திருந்தது, அத பாத்தீங்களா? பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள்லாம் வந்து காமிச்சாங்க, பயங்கர ஹைப்பா இருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரி ஹைப்பா இருந்தது? நான் பேசிக்கா வந்து ரஜினி ஃபேன் தான், அவன் ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து தலைவருக்கு அப்புறம் வந்து ரொம்ப அந்த மாஸ்லாம் வந்து நான் தலைக்கிட்ட இருக்கிறதா பல நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாஸ் வந்து நிஜமா நான் வந்து இது வரைக்கும் பார்த்த தலைப்படத்தோட ட்ரைலர்ல வந்து நேத்து அந்த ட்ரீசர் வந்து ரொம்ப அது வந்து வேற லெவல். ஏன்னா அதுல அந்த கெட்டப் சேஞ்ச் எல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 முறை பாஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த பில்லா கெட்டப்ல இறங்குறதெல்லாம் பாக்குறப்ப வேற லெவல். சில வார்த்தையெல்லாம் வந்து சொல்ல வரல. அந்த தலை அந்த அதாவது மெல்ற ஒரு இதுக்கு எடுத்திருப்பாங்க, அந்த வாயை மூச்சு அப்படி மெல்றதெல்லாம் பாக்குறப்ப அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் மனுஷாடின்னு. இதுல வந்து அடிக்கடி வந்து அந்த ஃபுல்லா அந்த டீசர் ஃபுல்லா ஏகேன்றாங்களே, ஒருவேளை அவரோட பேர்ல தான் இது வருதுங்க, இல்ல ஏகேக்கு வேற ஏதாவது நேமா இருக்குமா? இல்ல ஏகேனா அதுதான் நம்ம தலையோட அந்த ஷார்ட் நேம் இப்ப ஏகேன்னு நம்ம மாத்திட்டோம். சோ அந்த படத்துல அந்த ஏகே அப்படின்ற பேர் வந்து ஏதோ பயங்கரமான ரோல் இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது நமக்கு. சோ நீங்க அந்த ஃப்ரேமே வந்து படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு, நான் வந்து ரஜினி ஃபேன் இத்தனைக்கும் நான் வந்து கலாய்க்கணும் தான் முடிவு பண்ணி தான் அந்த ஓபன் பண்ணி பாக்குறேன். பார்த்தா எனக்கு வந்து பெஜராயிடுச்சு, என்னடா இது இந்த அளவுக்கு இருக்கு, எதையுமே அதை தப்பு சொல்ல முடியாது. இது நல்லா இல்லைன்ற அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த ட்ரைலர் முழுக்க ட்ரீசர் முழுக்க தலை வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு அம்சமா, முக்கியமா நமக்கு அந்த பில்லா டோன்லாம் வருது. அந்த டோன்ல பாக்குறப்ப பெரும்பாலும் ஆண்களே வந்து காதல் குளிக்கிற மிகப்பெரிய காதல் மண்ணுன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம் அழகான ஹீரோ பட்டியல்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் சாருக்கு பிறகு, தமிழ் சினிமால இப்ப கமலஹாசன் சாருக்கு பிறகு அஜித் சார் வந்து ரொம்ப அழகு. எல்லாரும் வந்து அச்சனமா இருக்காங்க, கலக்குறாங்க, சூப்பர் ஸ்டார்லாம் ஓகே. பட் அழகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து தலைதான். அந்த ரொம்ப அழகா இருப்பாரு, ஸ்மார்ட்டா. ஒரு பொண்ணு வர்ணிச்சு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பையன் இவ்வளவு வர்ணிக்கிறேன் இப்பதான் பாக்குறேன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம், அதாவது நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்படி இருந்தது? ஜிவி வந்து இல்ல, நான் நிஜமா வந்து கிரெடிட் வந்து நான் ஜிவி வந்து ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கறேன். நான் இந்த வீடியோ மூலமா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து ஹேஆருக்கு அப்புறம் இவனுக்கு அடுத்து ஜிவி தான் வந்து சினிமால இண்டஸ்ட்ரியில இருக்க வேண்டிய ஆள். ஒரு 20 வருஷத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு வருத்தம் இருக்கு ஜிவி கிட்ட. ஒரு 20 இயர்ஸ் வந்து ஜிவி கையில எடுத்துட்டு வேற மாதிரி பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது அனிருத் கைக்கு போன பிறகுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஜிவியோட பிளாட்ஃபார்ம் இது, அதுவும் அதை இங்க தலைக்கு அவர் பண்ணும் போது எனக்கு வந்து அது அறிவு வந்துச்சுடா, ரொம்ப நல்லது. டைம் ஒருத்தனுக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சா எல்லாமே மாறும்ல, அந்த மாதிரி டைம் ஒர்க் அவுட் ஆனதுல ஜிவி மியூசிக், அந்த ஆதி, அந்த மார்க்கெட்டிங் படத்து டைரக்டர் நினைக்கிறேன் இல்லையா, அவரு டைரக்டர், தலை, அந்த கலர் டோனு, த்ரிஷா மேடம் பார்த்தோம். அதெல்லாம் ஐயோ ஸ்டார்டிங்கே வந்து அந்த சிங்கத்துக்கு கொடுக்குற இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்து மாஸ்.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா தலை ஃபேன்ஸையும் தாண்டி தலை ஃபேன்ஸ் இல்லாம தலையை ரசிக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து தலையோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப கிரெடிட்டபிளா ரொம்ப அழகா நமக்கே பெருமையா இருக்கு. நாங்க ஆக்சுவலி விடாமுயற்சி ட்ரைலர் பார்க்கும்போது வெளியே போய் யாராவது பாத்தீங்களான்னு கேட்க முடியல, கேட்க ஒண்ணும் இல்ல. ஆனா இதை வந்து நான் எல்லாருக்கும் நேற்று வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி அப்படி கேட்டுட்டு இருக்கேன். பாத்தியா இல்லையே, பாத்துட்டியா அது நல்லா இருக்கு, ஒரு கெத்தா இருக்கு, ஏய் அதை பாடுறா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ வெரி வெரி குட். Thank you so much. Hello sir. Hi. Your name? முரளி. Okay. சார் நேத்து குட் பேட் அக்லியோட டீசர் வந்து பயங்கர ஒரு ஹைப் கொடுத்துச்சு. சோ நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், ஒரு நல்லா தான் இருக்கு. ஓகே, தலையோட இது இந்த வாட்டியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். திருப்போம். ஏன்னா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய லுக்ல வந்திருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச லுக் ஏதாவது இருக்குங்களா? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ஒரு இது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த என்ட்ரி சீன்ஸ்லாம் ஒரு பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதுக்கோசம் புதுசா வாடி பார்க்கலாம் அப்படி இருக்கு, புது லுக்ல பார்க்கலாம். இதுல நம்ம ஜிவி அவரோட மியூசிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜிவி நல்லா தான் பண்ணாரு, ஏற்கனவே 2001 இருந்து அதுல நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ புதுசா இருக்கு, அது பார்க்கணும், பிளாஸ்ட் பண்ணணும்னு இருப்பாங்க, அது வெயிட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து அவ்வளவா எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கல. பட் இது ஹைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் ஒரு இதுல இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது இருக்கும் தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். பட் ஆனால் எப்படின்னு தெரியல, ஏன்னா அவர் இதுக்கப்புறம் ரேசிங் அந்த இதுல இருக்காரு. ஸோ அதான் இது லாஸ்ட் டைம் பண்றேன் நினைக்கிறேன், அது அப்படின்னு பார்க்கலாம். ஓ சோ வெயிட் பண்ணி நீங்க படம் ரிலீஸ் ஆச்சுனா போவீங்களா, பாப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ தான் வெயிட் பண்ணிருக்கேன், டிக்கெட் கச்சா போகுது. நீங்க அஜித் ரசிகர்களா? ஓகே, ஆமா ஆமா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? அத வெயிட் பண்ணுங்க, டிக்கெட் கச்சா போக வேண்டியது. ஓகே thank you so much. ஓகே, குட் பேட் அக்லியோட டீசர் பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்துது? செம்மையா கொலமாசு, அருமையா இருந்துச்சு. தலை ஃபேன்னா அப்ப பாத்துங்க, திருக்கி விடுவோம் தியேட்டர். அது வந்து இங்க உள்ள ஆள் இல்ல, மலேசியா. மலேசியா பாத்துக்கு அப்புறம் தலை படி கொந்திலிப்பாங்க மலேசியாக்காரங்க. நல்லா அருமையா இருந்துச்சு ட்ரெய்லர். படம் பெஸ்டா தான் இருக்கும். அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா வந்து அஜித் வந்து டிஃபரண்ட் லுக். ஆமா, டிஃபரண்ட் லுக் எப்படி பாக்குறீங்க? செம்ம மஸ். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டேட்டூ உடம்புல பயங்கரமா செம்மையா இருந்தாரு, ஹேண்ட்ஸமா இருக்கு பாரு. அவர் என்னைக்கு ஹேண்ட்ஸம் தான். இவரும் அஜித் தான். அஜித் அப்படிங்களா? ஆமா. ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஏகே சொல்றாங்க. சோ ஏகே ஒரு பிராண்டா மாறிடும் நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இருக்கு. ஏகே அதினா என்ன கடவுளே அஜிட்டே தான் சொல்லவே தேவையில்ல. ஆமா. இது பாத்தீங்கன்னா ஜிவியோட மியூசிக். சோ அது எப்படி பாக்குறீங்க? இன்னும் சூப்பரா இருக்கு, இன்னும் சூப்பர், சரியான சூப்பரா இருக்கு. அவர் மியூசிக் நல்லா தான் இருக்கும். சோ தலை கொம்போ இன்னைக்கு மாஸ் தான். லாஸ்டா பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வந்தது, அது அவ்வளவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல நிறைய பேர் சொல்றாங்க. அது நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அது படம் பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்தா நல்லா இருக்கும், அதான் சொல்ல முடியும். சோ இது அந்த அளவுக்கு பயங்கர ஹைப்பா இருக்குமா? கண்டிப்பா. அதாவது ரொம்ப சோர்ந்து போன அந்த படத்தை இல்ல சோர்ந்து போதெல்லாம் இருக்காது, நல்ல ஆக்டிவா ஹைப்பரா தான் இருக்கும். அவர் இன்னைக்கு மாசால கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஓகே, நிறைய படங்கள் வந்து அந்த நேரத்துல கிளாஷ் ஆகுது, குட் பேட் அக்லிக்கு கிளாஷ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சோ இது எப்படி எல்லாத்தையும் தள்ளி போட்டு இது ஃபர்ஸ்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்களா? வந்துரும், ஃபர்ஸ்ட் தான் வர்ற வாய்ப்பு இருக்கு, ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் அது. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டே போவீங்களா? நாங்க மனுஷல காலகாலமா ஃபர்ஸ்ட் டே தான் போயிருக்கோம். என்ன கேள்வி கேக்குறீங்க? போவோம்ல இருப்போம், கண்டிப்பா போயிருவோம். கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். எல்லா கேரக்டரும் இன்க்ளூட் ஆயிருக்கு. பில்லா, அமர்கலம். எனக்கு அஜித் பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஜிவி அவரோட மியூசிக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா கிரீடம் அந்த படத்துக்கு தான் லாஸ்டா ஒரு மியூசிக் போட்டாரு. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேல இப்ப வந்து குட் பேட் அக்லில மியூசிக் போடுறாங்க. சோ அது எப்படி இருக்கு? லிசன் பண்ணேன், நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க பாப்பீங்களா படம்? கண்டிப்பா பாப்பேன். நீங்க யாரோட ஃபேன்? விஜய் ஃபேன் தான். ஓ, விஜய் ஃபேன்ஸா நீங்க ரெண்டு? பட் ஆனா நீங்க கண்டிப்பா பாப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே, அது கூட வந்து இப்ப இட்லி கடைன்ற ஒரு படம் வந்து மோதல்ல வரப்போகுது. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் சொன்னா போதும். அதான் டீசர்லயே அடிச்சு நொறுக்கிந்தாங்களே, அதே மாதிரி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? Thank you so much. Thank you. சார் நீங்க யாரோட ஃபேன் ஃபர்ஸ்ட்? நான் ஏகே ஃபேன் தான். ஓ, ஏகே ஃபேன். சோ அப்ப இந்த क्वेश्चन உங்களுக்கு தான். நேத்து வந்து டீசர் வந்திருந்து பாத்தீங்களா? குட் பேட் அக்லியோட டீசர் எப்படி இருந்தது? பயங்கர ட்ரீட்டா இருந்ததுங்களா? எனக்கு வெயிட்டிங் எப்படி சொல்றதுன்னா, எப்பவுமே அஜித் படம்னா ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவோம். இந்த வாட்டி அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. அதுல வந்து பழைய படங்கள்ல இருக்கிற அந்த கெட்டப் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கவே எனக்கு வாலில ஒரு இந்த பிரதர் கேரக்டர் வரும். ஆமா அது வரும்போது பயங்கர பூஸ்பன்ஸா இருக்கு. ஏன் அந்த சிவிங்கம் போட்டு லுக் கொடுப்பாருங்களே, அது சூப்பரா இருக்கு. பட் ஆனா இது வந்து த்ரிஷா மேம் காமிக்கல, மேபி ட்ரைலர்ல காமிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா பாதி பேர் காமிக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் அவரை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஆமா, ஃபுல் ஆக்ஷன் காமிப்பாங்க. அது ரிவ்யூ பண்ணா சஸ்பென்ஸா இருக்காதுன்றதுக்காக இருக்கலாம்.
ஓகே, இதுல ஜிவிஎம் அவரோட மியூசிக் வந்து எப்படி இருக்கு? அவர் மியூசிக்கெல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் தான். அவர் மியூசிக் கொடுத்துருக்காருன்னா ஹாப்பி எனக்கு. ஓகே, அப்ப ஏப்ரல் 10th வந்து பயங்கர சம்பவம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அந்த சம்பவத்தை நாங்க எதிர்பார்க்கலாமா? இல்லை, டீசெண்டாக ஏகே ஃபேன்ஸ் வந்து நல்லா பார்ப்பாங்க, டீசெண்டாக நடந்துப்பாங்க, அந்த வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஃபுல் மீல்ஸாக இருக்கும். இது பிரியாணின்னு சொல்ல முடியாது, மீல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸாக இருக்கும். ஒரு ஃபேனு என்னன்னு வரல அப்படின்னு எனக்கு என்னென்னு சொல்லணும்னு தெரியல. நல்லா இருக்கு படம்.